நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்டமாகவும், ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற இந்த 5 மாநிலங்களிலும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதற்கான கவுண்டவுன் பலத்த எதிர்பார்ப்புடன் தொடங்கியுள்ளது. இம்மாநிலங்களில் யார் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்டமாகவும், ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற இந்த 5 மாநிலங்களிலும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதற்கான கவுண்டவுன் பலத்த எதிர்பார்ப்புடன் தொடங்கியுள்ளது. இம்மாநிலங்களில் யார் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டவுன் தொடங்கியுள்ளது. அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் அண்மையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதில் அசாம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்டமாகவும், ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்டமாகவும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற இந்த 5 மாநிலங்களிலும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இதற்கான கவுண்டவுன் பலத்த எதிர்பார்ப்புடன் தொடங்கியுள்ளது. இம்மாநிலங்களில் யார் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது.